நான் தான் நிகிதாவின் கணவர். திருமண மோசடிக்காரி அருவி வீழ்ச்சி. அஜித்துடன் நேரடி சந்திப்பு. திருப்புவனத்தை உலுக்கிய உண்மை. நான் தான் நிகிதாவின் கணவர். இந்த ஒரு வரிதான் திருப்புவனத்தில் ஒரு குடும்பத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக இன்று செய்திகள் சொல்கின்றன. திருமண மோசடிக்காரி, பல்வேறு முகங்கள், பல்வேறு ஆண்கள். இந்த உண்மை உண்மையா? இல்லை, வேறொருவர் உருவாக்கிய சதி. நிகிதா விவகாரம் ஆரம்பம். திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்த நிகிதா என்பவர் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமானவர். அவரது புகைப்படங்களும் ரீல்ஸ்களும் நாள்தோறும் பாய்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு ஆண் நபர் முன்வந்து, நான் தான் என் மனைவி நிகிதா பற்றி சொல்றேன் என்கின்றார். சிவகங்கா திருப்புவனம் ஓபன் டாக். இது எந்த காதல் கதையல்ல. இது வாழ்க்கை மதிப்பீட்டையும் சமூக நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கும் சம்பவம். அந்த ஆணின் குற்றச்சாட்டுகள்: திருமண உறவுக்கு வாக்குறுதி, பண மோசடி, குடும்ப நம்பிக்கையை துயரமாக மாற்றிய நிகிதா. அஜித் குமார் ஆங்கிள். இதில் அஜித் பெயர் எப்படி வந்தது என்பது பெரிய கேள்வி. அவர் வழக்கம்போல் இதற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதை பலரும் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் பிரச்சாரம் செய்வதற்காக அவரது பெயரை இழுத்து வருவது கவலைக்குரியது. சமூகத்துக்கான கேள்வி: இந்த விவகாரம் உண்மையாக இருந்தாலும் அதை நேர்மையாக சாடாமல் அத்தனை பேரையும் கீழ்த்தர வார்த்தைகளில் பேசுவது நம் சமூகத்தின் அழிந்த வெளிச்சத்தை காட்டுகிறது. அவ ஒரு டிடி என்று சொல்வது நியாயமா? நாம் கடுமையான விமர்சனம் செய்யும் முன் தனது தரப்பும் சட்ட ஆதாரங்களும் வெளிவர வேண்டும். திருமணம் என்பது நம்பிக்கையிலும் உணர்ச்சியிலும் கட்டப்பட்ட உறவு. அதை ஏமாற்றமாக மாற்றும் எவரும் குற்றவாளி. ஆனால் நீதிக்கான பாதையில் நாம் காத்திருக்க வேண்டும். தவறுகளை சும்மா சாடாமல் உண்மையை எதிர்நோக்க வேண்டும். இந்த விவகாரம் பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சிந்தித்தபடி உண்மை என்னவாக இருக்க முடியும் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் சிவா யூடியூப் சேனலுக்கு.